ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் இனிய நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு இந்த இடத்திலே நாங்கள் எல்லாரும் மறுபடியும் பிறக்கக்கூடிய தண்ணீரினாலே மறுபடியும் பிறக்கக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளே நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலே அருமையான பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் தேவன் நமக்கு இந்த கொடுத்த நேரத்துக்காக நாம் எல்லாரும் நன்றி செலுத்தி துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக காலங்களுக்காக நன்றி. இந்த ராவழியா இருந்தாலும் பகல் வழியா இருந்தாலும் ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று உங்களுடைய விருப்பம் இருக்கிறபடினாலே அவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அது முதலாவது வழியாக இருக்கிறபடினாலே நாட்களில் பிள்ளைகள் மன விருப்பத்தோடு கூட உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு நாங்கள் இந்த இடத்திலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அருமையான ஆண்டவரை ஆசீர்வாதம் இடத்திலே நாங்கள் நின்று செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஸ்தானத்தை குறித்து நாங்கள் சிறிதான ஒரு ஆலோசனையாகவும் ஒரு பாடமாகவும் இந்த நாட்களில் தேவனுடைய திருச்சபை மக்களுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆகவே வேதத்திலிருந்து நாங்கள் முதலாவது ஒரு வசனத்தை வாசித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் படிப்படியாக ஞானஸ்தானம் என்றதை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நாங்கள் வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதுள்ளவனாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். நாங்கள் இந்த ராத்திரி வேளையில நாங்கள் தியானத்துக்குள்ளே போகின்ற நேரம் நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்கிற காரியம் ஞானஸ்தானம் என்பது ரெண்டாக பிரிக்க வேண்டியதா இருக்கிறது. ஞானத்தை பெற்ற பிற்பாடுதான் ஸ்தானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ரெண்டையும் தேவன் நினைச்சு அங்க சொல்லுகிறார், ஞானஸ்தானம் என்று சொல்லி. ஆகவே ஞானஸ்தானத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இந்த சிறு குழந்தைகள் ஞானத்தை பெற முடியாது என்றால் பெரியவர்களாக பிற்பாடுதான் நாங்கள் ஞானத்தை பெற்று அந்த ஸ்தானத்துக்குள்ளே நாங்கள் போக முடியும் என்றால் அது முதலாவது காரியத்தை பார்க்கும் அறிவு வளர்ந்த பிற்பாடும் அல்லது ஞானம் பெற்ற பிற்பாடும். இன்னொரு விதத்தை பார்த்தோம் சொன்னால் அறிவு வழங்கும், அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு பரிமாணமான இடம் ஆகும். அடுத்த பார்த்தோம் சொன்னால் அறிவு ஆழமான புரிதலை அல்லது ஆன்மீக அறிவையும் அடைவதற்காக ஒரு நிலையை கூற முடியும் என்பதை நாங்கள் இதில் முதலாவது பார்க்கிறோம். சரி, நாங்கள் இந்த நாட்களில் முதலாவது காரியம் பார்த்தோம்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான நிபந்தனையும் உடன்படிக்கைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த உடன்படிக்கையை நாங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுதும் நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென். ஆகவே இது ஒரு உடன்படிக்கைக்குள்ளே ஞானஸ்தானம் ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நாங்கள் பார்க்கிறோம். இது ஆரம்பத்தை பார்த்தோம்னா இது ஒரு முதலாவது படிக்குள்ளே நாங்கள் வருகிறோம். ஞானஸ்தானம் எடுத்தால் மட்டும் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. இது முதலாவது படி. அதுல இருந்து பிறகு நாங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் பின்பற்றி போக காரியம் என்று சொன்னால் இந்த நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கேட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அதான் ஞானத்தை பெற்ற பிற்பாடு ஸ்தானம் செய்வது என்பது சொன்னால் தேவனுடைய வார்த்தையை முழுமையாக கேட்டுத்தான் நாங்கள் ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு முன்வர வேண்டும். இதை நாங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40-41, அப்போஸ்தலர் 8-12. வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னேன். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். வேதத்தின் அடிப்படையின் படிதான் நாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம் என்பதை இது காட்டுகிறது. ஞானஸ்தானத்தை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய வார்த்தையை ஆழமாக அதை அறிந்து
அதுக்கு பிற்பாடுதான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஞானஸ்தானம் நான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது என்பதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் அங்கே பிரசங்கம் பண்ண நேரம் அங்க அப்போஸ்தலருடைய உபதேசத்தை வார்த்தை மூலமா கேட்டவர்கள் இருதயத்தில் குட்டப்பட்டவர்களாக அங்கே 3000 பேர், நாங்கள் இந்த வசனத்தை பார்த்தோம், 3000 பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுத்ததை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற பொழுது, மனம் திரும்பப்பட்ட பிறகு நாங்கள் செய்ய வேண்டியதை பார்க்கிறோம். நாம நிச்சயமாகவே ஞானஸ்தானம் எடுத்தால் என் பாவம் மன்னிக்கப்படுமா என்று ஞானஸ்தானம் எடுக்கிற பிள்ளையை நீங்கள் அதை முக்கியமாக யோசிக்க வேண்டும். அதை யோசியாதபடி நாங்கள் எல்லாரும் இறங்குறாங்களே எடுக்கிறாங்களே என்ற நினைவோடு கூட நம்ம எடுப்போம் என்று சொன்னால் நாங்கள் அறியாத விதத்திலே இந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் எடுக்கின்றோம் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த 4வது காரியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் பாவம் மன்னிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் எல்லாரும் ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு நீங்கள் விரும்ப வேண்டும். இதை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்பலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். இதை நாங்கள் மார்க் 3:4 நாங்கள் இது வாசிக்கலாம். சரி, 5வது காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இதெல்லாம் அறிந்த பிற்பாடு, பாத்தி அறிந்த பிற்பாடு, தேவனுக்குள்ளே நாங்கள் வாழ்வதற்கு முயற்சி எடுத்த பிற்பாடு, தேவ பிள்ளையா நாங்கள் வாழ வேண்டும், என்னுடைய பெயர் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்று முடிவெடுத்த பிற்பாடு நாங்கள் பாவத்தோடு கூட தான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் நீதிமொழியில பாவங்களை மறைக்கிறவர்கள் எவரும் வாழ்வார். அப்ப ஞானஸ்தானம் எடுக்க போகிற நேரம் பாவங்கள் இல்லாதபடி அறிக்கை செய்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற வேளையிலே நாம் நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. மார்க் 1 வாசிங்க. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம். நாங்கள் இந்த இடத்துல ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கின்ற பாவங்கள், நமக்கு தெரிந்த பாவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் அறிக்கை செய்து தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுகிற பொழுதுதான் அந்த ஞானஸ்தானம் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் இதில் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்கள் நாங்கள் பார்ப்போம். 6வது காரியம், ஞானஸ்தானம் எடுக்கிற நீங்கள் எல்லாரும் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களா ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்திலே நிச்சயமாக எழுதப்பட்டிருக்கும் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுகிறதா இருக்கிறபடி நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிற நேரம் விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 8:12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 18:8 பாருங்க. அப்போஸ்தலர் 18:8 வசனம் சொல்லப்படுகிறது. அங்கே பிரசங்கத்தை கேட்கிற நேரத்திலே விசுவாசித்தபடினாலே அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதை நாங்கள் இதிலே காணக்கூடியதா இருக்கு. விசுவாசம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லுகிற காரியம், நீங்கள் விசுவாசித்தால் மட்டுமே ஞானஸ்தானம் எடுக்கலாம். இந்த மற்றவர்கள் எடுக்கிறார்கள் என்றோ நாங்கள் இப்படிப்பட்ட நினைவுகளில் இருக்கிறோம் என்றதை நாங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்கிறது இல்லையா? நீங்க ஞானஸ்தானம் எடுக்க போகின்ற உங்களுக்கு தெரியும், நான் விசுவாசம் உள்ளவனாய் இருந்து ஞானஸ்தானம் பெற்றால் அந்த ஞானஸ்தானம் நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் இதை காணக்கூடியதா இருக்கு. சரி, இப்படிப்பட்ட ஞானஸ்தானங்கள் விசுவாசங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து வருகிறோம். என்னத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது நாங்கள் பார்க்கிறோம். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். மூழ்கி நம்முடைய உடம்பு எதுவும் தெரியாதபடி அங்கே பழைய மனுஷன் தண்ணீரிலே அடக்கம் பண்ணப்படுகின்ற தன்மையா இருக்கிறபடினாலே தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலாம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். பார்க்கிறோம், என்ன தண்ணீர் ஞானஸ்தானம் நாங்கள் எடுக்கிறது பார்க்கிறோம். சரி, 8வது காரியத்தை பார்த்தோம் சொன்னா, நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் குமாரனுடைய மரணத்தினால் பழைய மனுஷனை அடக்கம் செய்து பாவம் இல்லாதவர்களாய் ஆவிக்குரிய மனிதனை நாங்கள் தரித்துக் கொள்ளப்படுவதற்கு நாங்கள் முக்கியமாக தண்ணீரில் போகிற பொழுது பழைய மனுஷனை
நாங்கள் பழைய சுபாவத்தோடு இருக்கிறவர்களை நாங்கள் அடக்கம் செய்து நாங்கள் உயிர்த்தெழுகிற பொழுது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழும்பின சாயலை நாங்கள் ஞானஸ்தானத்தில் இருந்து பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு நாங்கள் உயிர்த்தெழுந்த சாயலை ஆவிக்குரிய மனுஷனை நாங்கள் தரித்துக் கொண்டு 5ஆம் வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாங்கள் இப்படிப்பட்ட காரியத்திலே ஈடுபடுகிற நேரம் இன்னும் இந்த வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். அப்ப ஒவ்வொருடைய காரியத்திலும் பார்க்கணும் என்னென்று சொன்னாமனே, நாங்கள் எங்களுக்கு செய்யப்படுகின்ற ஒரு காரியத்தில் நாங்கள் செய்கின்ற நேரத்தை பார்க்கணும். இதை நாங்கள் எதை நிறைவேற்றுவதற்கு பார்க்கிறோம்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் இந்த ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி மார்க் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தகவல்வாசி ஒரு காரியத்தை நாங்கள் முடிச்சுக்கணும். இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆமாம், நாங்கள் இந்த இடத்தை பார்க்கிறோம். தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். இன்னும் இதோட நாங்கள் 10வது காரியத்தை பார்த்து முடிக்கிறோம். ஒருவர் ஞானஸ்தானம் எடுக்கின்ற வேளையிலே நீங்கள் ஞானஸ்தானம் இதுக்கு முதல் எடுத்திருக்கிறீர்களா? எடுக்கல. அப்படியானால் உங்களுக்கு அந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் கொடுக்கலாம். ஏனென்றால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4-5ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கையும் அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. 2 ஞானஸ்தானம் கிடையாது. நான் உங்களுக்கு இதை கேட்காமல் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். விசுவாசியாமல் ஞானஸ்தானம் பெறுறவன் ஆக்கினை தீர்ப்பு கொடுப்பான். விசுவாசத்தை ஞானஸ்தானம் பெறும் ரசிக்கப்படும். அப்ப கொடுக்கிற நாங்களுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு என்பதை இதிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதமான நேரத்தை அருமையான பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் தேவனை நோக்கி நாங்கள் ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல நேரங்களுக்காக. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல நேரம் காலங்களுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளிலே பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி, இந்த இடத்தில் நாங்கள் தியானிச்ச வார்த்தையின்படி நாங்கள் தண்ணீரிலே ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய சித்தம் ஐயா, உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம் இந்த நாட்களிலே காணப்படுகிறதா இருக்கிறது. இதை நீங்கள் செய்து முடித்ததற்காக உங்களுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதை நாங்கள் ஆசீர்வாதமாய் இந்த நேரத்தை பிள்ளைகளுக்காக எடுக்கிறோம். நல்ல பிதா, அபிஷேக் ஜோமன் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் அன்பான இயேசுப்பா. நாளை சந்தமைக்காக நன்றியப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரேப்பா, இந்த மாலை வேளையிலும் உமது ஆலயத்துக்கு அழைத்து வந்து இயேசுப்பா, இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரேப்பா உமக்கூடாக ஆண்டவரேப்பா உண்மை பற்றி அறிந்து மனம் திரும்ப ஒரு ஆத்துமாவை எங்களுக்கு கூட்டிச்சத்த கிருபைக்காக நன்றியப்பா. தகப்பனே ராஜா, இந்த நாளிலும் இந்த நேரத்துக்கு கூடாக ஆண்டவரேப்பா பிள்ளையை நீங்க ஆண்டவரேப்பா வழியாய் வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே ராஜா, பிள்ளையானவன் ஆண்டவரேப்பா உமக்கூட ஞானஸ்தானம் பெற்று ஆண்டவரே தகப்பனே ராஜா உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவரேப்பா இந்த கிராமத்தில் வசிக்க பிள்ளைகள் மூலமாக இந்த மாத்துமாரோட நடக்க ஆண்டவரேப்பா கொஞ்சத்திலும் மனிதத்திலும் பிள்ளைகள் உமக்கு உண்மையாய் வாழ ஆண்டவரேப்பா நீங்க பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றியப்பா. இவ்வளவு நேரம் எங்களை வழிநடத்தி வந்தவர் தகப்பனே ராஜா, இனிமேலும் எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லாவற்றையும் அவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறேன். நன்றி தகப்பனே.